மனிதன் படிக்க படிக்க அறிவு வளர்ந்து இதை அறிந்து கொண்ட நான் கொள்ளை நாட்டில் பாகன்தாஸ் என்ற பெயரில் நல்ல முறையில் ஆட்சி சென்று வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய தந்தை இறந்த பிறகு இந்த ஆட்சியை நான் தொடர்ந்திருக்கிறேன். ஆனால் மணிபுரி நாட்டிற்கு சென்ற காவலன் இன்னும் காணவில்லை. ஐயா நான் போய் பணம் கேட்டேங்க, கொடுக்க மறுத்துட்டாங்க. போல் மணி சந்திக்கு சொல்லிட்டாங்க. ஐயா அவனுக்கு என்ன ஆணவம் என்னுடைய தந்தை இறந்த பிறகு ஆண்டுகளாக நமக்கு இந்த வரிப்பணம் அப்படி இருக்கும் பொழுது வரிப்பணத்தை தட்டி கேட்பதற்கு ஓர் முனையில புறப்படும். ஆனால் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை எவருக்கும் எவரும் அடிமை இல்லடா. முதலில் அது தெரிந்து கொள். பேரரசாக இருந்தால் சிற்றரசு கப்பப்பணம் கட்ட வேண்டும். அது நீ முதல் கொண்டு முடியாது. தட்டியா ஒழுங்கு மரியாதை சொல்வேன். பணம் வேண்டாம் என்று ஓடி ஒழித்து நான் ஓடி ஒழித்துக் கொள்வதா? அப்படி இருக்கும் கொள்ள வந்த எவன்டா? மரியாதையாக எங்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை செலுத்தி திரும்பி பார்க்காம ஓடிவிடு. இவ்வளவு தூரம் நான் எடுத்துரைத்தோம். சமாதானமாக போக வேண்டும் என்று எச்சரிக்கிறேன். பிடிவாதமாக சந்திக்க வேண்டும் நினைக்கிறாய். குறைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணம் மாறாது. நாய் குலைக்கவில்லை. குறைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணம் மாறாது. குட்டு சவுட்டிலே கழுதை மோதுவதும் சேற்றிலே எருமை புரளுவதும் இவை அனைத்தும் உன்னுடைய குணம். நான் தருதலை நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் செவிக்கேறாது. அப்படி என்றால் சம்மதிக்கின்றது. அப்படித்தானே நாட்டுக்கு நல்லவனாக வாழ ஆசைப்படாதே. நாடு உன்னை கொலைகாரன் என்று பட்டத்துக்கு அப்படி இருக்கும்போது மணிமணி நாட்டுக்கு வாங்க வாங்க